ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோனா, தம்ப்நெயில் பார்த்துட்டே வந்திருப்பீங்க. மிஸ்ஸிங்கு நியூன்ட்டு. ஆனால் வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டே சுத்தமாக கிடையாது. ஏன்னா இந்த வீடியோ நான் ஃபுல்லாக பாசிட்டிவாக எடுக்கலாம், புது புறாலாம் வந்திருக்கு, அதை காட்டலான்னு நினச்சேன். அப்படின்ட்டு ஒரு 2-3 நாள் முன்னாடியே யோசித்து வச்சுருந்தேன், இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் நான் வீடியோ எடுக்க கொஞ்சம் பால் மறந்து அதுக்குள்ளே வீடியோவோட கண்டென்ட்டே மாறி போச்சு. வாங்கி அந்த புது புறா காணாமல் போயிடுச்சு. வீட்டில் இருந்த புறாவும் காணோம். என்னதான் பிரச்சனைனே தெரில. நமக்கு என்ன நேரமே செட் ஆகலையா, எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னே தெரில. அதனால் இன்னும் வீடியோ போடாமல் விட்டா இருக்கிறது காணாமல் போயிடும் போல். சரி, அதனால தான் இப்போயே எடுத்துடலான்ட்டு ஆக்சுவலாக நேற்று இந்த வீடியோ போடணும். சரி, நான் கதையை சொல்கிறேன் மொட்டையா. ஒரு புறா நீங்கள் பழைய வீடியோவில் 2-3 வீடியோவில் பார்த்துருப்பீங்க. தம்ப்நெயிலில் நான் மிஸ்ஸிங்னு போட்டிருக்க புறா பழைய 2-3 வீடியோவில் இருந்திருக்கும். ஆனால் அதை பற்றி நான் புது புறா வாங்கியிருக்கேன்றதை பற்றிலாம் நான் வீடியோ போடல. சரி, வேறு கண்டென்ட் போட்டிருந்தாலும் அதை பற்றி அப்புறம் போட்டுக்கலான்ட்டு விட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சரி இருந்துச்சு, டேப்பில் தான் இருந்துச்சு. அதுவும் யாருக்காக நான் வாங்கியிருந்தேன்னா, அது வரக்கால இவனுக்காக தான். அது பேருக்காக. புறா ஏன் எப்படி கலையுதுன்னு தெரில. அந்த புறா ஐயோ நான் வேறு கதையை மாற்றுறேன். அவனுக்காக வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி பறந்து போய் தான் எல்லாம் மிஸ் ஆகுதான்னு தெரில. அவனுக்காக வாங்கியிருந்தேன். பேர் போட்டேன். பேரும் சேர்ந்துட்டான். 10 நாள் ஆகிடுச்சு. தீனிலாம் மாற்றிக்கினாங்க. சரி, என்ன பண்ணால் அந்த தைரியத்தை திறந்து விட்டேன். சரி, அதான் பேர் ஆகிட்டாலே எங்கேயும் பறக்க மாட்டாங்கன்னு திறந்து விட்டுட்டு அன்றைக்கின்னு பார்த்து கிளைமேட் நல்லா இருந்துச்சு, வெயில் இல்லாமல். அதனால் சரி திறந்து விட்டுட்டு மதியமே ஒரு 12 மணிக்கு திறந்து விட்டுட்டு கீழே போயிட்டு சாயங்காலம் பார்த்தா அந்த புறாவை காணும். அவனுக்கு வாங்கி அந்த ஜோடி காணாமல் போயிடுச்சு. என்னடா இது, நல்லா தானே பழகி இருந்துச்சு. என்கிட்ட டேப் பிடிச்சி ஒரு 3-4 நாள் இங்கே தான் இருந்துச்சு. இங்கே மாதிரி காம்பவுண்டில் ஏறும் கொல்லும் உட்காரும், அதே மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்தா ஜிட்டு பறந்துடுச்சா என்னன்னே தெரில. சரி ஓகே அப்படின்ட்டு அன்றைக்கி பறந்துடுச்சா. அன்றைக்கி கூட எனக்கு ஒன்றும் ஃபீலிங்காக தெரில, பறந்த அன்றைக்கி கூட. சரி ஓகே, புது புறா போயிடுச்சு அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். ஆனால் சரி விட்டுட்டு அன்றைக்கி தம்ப்நெயில் போட்டு தம்ப்நெயில் மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். நேற்று சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு நினச்சேன் இந்த வீடியோவை. ஆனால் நேற்று நம்ம அன்றைக்கே மதியம் திறந்தோம், புறா மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம மதியம்லாம் திறக்கத்தால. நேற்று கிளைமேட் நல்லா தான் இருந்துச்சு, இந்த மாதிரி க்ளவுடியாக வெயிலெலாம் இல்லாமல். திறக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு சரி திறக்கல. அப்புறம் 4 மணிக்காக திறந்தேன். சரி 4 மணிக்காக திறந்து விட்டுட்டு போய் டீ குடிச்சிட்டு வரலான்னு வரேன். இந்த இவன் கூட இன்னொன்று இருக்கும், ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரே செட்டு சிக்கு பிறந்து வந்துச்சு. அதில் பார்த்தா ஒன்றத்தை காணும். என்னதான் ஆகுது, எதனா பயிறு கீறி அடிச்சிடுச்சா? எனக்கு என்னென்னா புது புறா சரி பறந்துடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு, இல்லை அது வீட்டுக்கே போகணுன்னு நினச்சி பறந்துடுச்சோ ஏதோ சம்திங் அப்படி கூட வச்சுக்கோங்களேன். இவன் கூட இருந்தது இங்கே தான் இருக்கும். இதில் என்ன ஹைலைட்னா, எல்லா புறாவுமே ஒன்றா தான் இருக்கும். இப்போ மிஸ் ஆகிறது எப்படி மிஸ் ஆகுதுன்னே எனக்கு தெரில. இப்போ புறா பார்த்தா பயந்த மாதிரியும் இருக்காது, நல்லா தான் இருக்குதுங்க. பயந்து எதனா அட்டாக் பண்ணால் கூட பயந்த மாதிரி இருக்கலாம், அப்படியும் அட்டாக் பண்ண மாதிரி அது மாதிரி இல்லை, நல்லா தான் இருந்ததுங்க. ஆனால் புறா மட்டும் மிஸ்ஸிங். 2 புறான்றதை தாண்டி 2 கரணை. இப்போ சும்மா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அந்த புறாவை காசு போட்டு வாங்கியிருந்தது அந்த ஃபீமேலு. அதை நீங்கள் தம்ப்நெயிலில் மட்டும்தான் பார்க்க முடியும், ஏன்னா பெல்ல அது கூட. அப்புறம் இது கூட பிறந்துச்சு ஒன்று. சரி இப்போயாச்சும் ஒரு செட்டு சிக்காச்சு இறக்கியிருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். பார்த்தா அதோட செட்டு ஒன்று நேற்று காணும். எங்கே தான் போச்சு என்னன்னே தெரில, யார் பட்டுச்சு என்னன்னு தெரில. இப்போ இன்றைக்கும் நம்ம வீடியோ போடலன்னா மறுபடியும் எதனா புறா காணாமல் போயிட போகுதுன்ட்டு இன்றைக்கி இப்போ மணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 4:30க்கு திறந்து விட்டுட்டு அப்படியே நான் இங்கே உட்காந்துருக்கேன். இந்த போன 2 நாள் நான் திறந்து விட்டுட்டு ஒரு 3 மணிக்கு, ஒரு மொதல் நாள் 12 மணிக்கெலாம் திறந்து விட்டு நான் கீழே போயிட்டேன்.
நேற்று ஒரு 3:45 4க்கு திறந்து விட்டு கீழே போயிட்டேன். 4 இல்லை, சரி தீனி போடலான்னு மேலே வரும்போதெல்லாம் பார்த்தா ஒரு புறா மிஸ்ஸிங். இப்போது இந்த ஃபேன் டெய்லு இந்த மாதிரி மிஸ் ஆனால் கூட எதனா வந்து பிடிச்சிடுச்சின்னு நினைக்கலாம். அது ரெண்டுமே பறக்கிற புறா எப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னே தெரில. அதனால தான் இன்றைக்கி நான் அப்படியே திறந்துட்டு இப்போ தான் திறந்தேன், அப்படியே திறந்துட்டு உக்காந்துருக்கேன். தீனி கூட போடல. இத்தனை நாளாக இந்த மாதிரி தான் பண்ணுவேன், திறந்துட்டு நான் உட்காந்துருப்பேன். நேற்று 2 நாள் சரி வெயிலில் தான் திறக்காமல் இருக்குமே, இப்போ கிளைமேட் நல்லா இருக்குது, திறந்து விட்டா கொஞ்ச நேரம் பறந்து கிடக்கட்டும் அப்படின்னு நினச்சி திறந்து விட்டேன். 2 புறா காலி ஆகிடுச்சு. எங்கே போச்சு என்ன ஆச்சு ஒரு அடையாளமும் தெரில. ஆள் இருக்கும்போது பறந்து போயிருந்தால் கூட எந்த பக்கம் போயிருக்குனாச்சும் நம்ம ஓரளவு பார்த்துக்கலாம். என்னடா இவங்கெல்லாம் ஏதோ பயப்படுறாங்களே, யார் வரான்னு தெரில. பைரி அடிக்குதான்றதும் எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா வேறு எப்படி நான் யோசிக்கிறதுன்னு தெரில. பைரியா பறந்து மிஸ் ஆகிற அளவுக்கு எல்லா புறாவும் இருக்கும்போது எப்படி மிஸ் ஆகும்? மிஸ் ஆனால் கூட இடம் தெரியாமல் இங்கேயே சுற்றுமே தவிர அப்படியே காணாமல் போகிற அளவுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தெரில. அதுதான் வீடியோ நான் நினச்ச வீடியோ வேறு, ஆனால் இங்கே முடிஞ்சதே வேறு போச்சு. 2 புறா நம்மளது மிஸ் ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் இவங்க பார்த்திங்கன்னா நியூ கம்மர். இவங்களும் இது ஒரு ஜோடி. நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், அது முட்டை வைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு அந்த ஷார்ட்ஸுக்கு அந்த புறாவை கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் வாங்கினேன். இந்த அம்மாவையும் இவங்களையும். எனக்கு என்ன பயம்னா, இப்போ அந்த விடை மிஸ் ஆச்சுல, இவனோட பேர் இதில் ஒன்று மிஸ் ஆகிருந்தா கூட அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, புது புறா மிஸ் ஆகிடுச்சு இடம் தெரியாமன்ட்டு யோசிக்கலாம். அது வீட்டிலே இதோட பேர் வீட்டிலே பிறந்து வந்தது, ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னே தெரில, ஒரு அடையாளமே தெரில. நானும் 2 மணி நேரமாக 4 மணிலேருந்து 6 வரைக்கும் பார்க்குறேன், புறா எங்கே போச்சுன்னே தெரில. அதான் நேற்று ரொம்ப மூடவுட் ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா நான் இந்த செட்டு மேலே ரொம்ப ஆசை வச்சுருந்தேன், அதில் ஒன்று மிஸ் ஆகிடுச்சுன்னொடனே கடுப்பாகி போச்சு. இப்போ இவங்க அம்மா அப்பா இன்னும் முட்டை வைக்கவே இல்லை. இவன் தான் அப்பா, அது அம்மா இன்னும் முட்டையே வைக்கல. அடுத்த செட்டு சிக்கு வந்திருந்தா கூட கொஞ்சம் மனசாட்டி இருக்கும், அதுவும் வரவே இல்லை. சரி பாவமாக இருக்கே அப்படின்ட்டு புறா திறந்துவிடுவோம், கொஞ்ச நேரம் பறக்கட்டும்னு நினச்ச பாவத்துக்கு 2 புறா மிஸ் ஆகி உட்காந்துருக்கிறேன். இப்படி கதை சொல்லியே 8 நிமிஷம் ஆகிப்போச்சு. சரி அதான் கதை. 2 புறா தொலைஞ்சிடுச்சு, புதுசாக வந்திருக்காங்க இவங்க 2 பேர். வேறு என்ன வீடியோ? ஒரு ப்ரோ கேட்டிருந்தார் பறவைக்கும் ஹோம்ஒர்க்கும். ஆமாம், பறவை ஹோம்ஒர்க்கு சாதா இதை பற்றிலாம் சொல்லி அடுத்த வீடியோ போடுறேன். இது 8 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன கண்டென்ட்டு? இன்றைக்கி மழை பெஞ்சுது. உங்களுக்கு இடம் பார்த்தா தெரியுதா, அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்கே பாருங்கள், மழை தண்ணி தான், மழை பெஞ்சுது. நான் இன்றைக்கி திறந்து விடலான்னு பார்த்தேன், டெய்லி ஒரு புறா காணாமல் ஆகுது. சரி வேணாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருக்க மாட்டாங்க, அவங்க மேய்ச்சல் போய்க்கிறாங்க. எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி 3 பேர் கூட கிளம்பும் போது போயிட்டு அப்படியே மிஸ் ஆகிட்டாங்களா அவங்க 2 பேரும், இல்லை இங்கேருந்தே மிஸ் ஆனாங்களா, எதுவுமே எனக்கு தெரியல. நீங்கள் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேய்ச்சல் போகும்போது போயிட்டு இடம் மாறிடுச்சா விடன்றதுனால புறாவாக வராமல் என்னன்றதை சொல்லுங்கள். மேலே பார்க்குறாங்க எல்லோரும், என்ன தான் மேலே தெரியுதுன்னு என் கண்ணுக்கு ஒன்றும் தெரில. இருங்க, ஒன்றும் தெரில. சரி ஓகே, ரொம்ப வளன்னு பேசானா, இதுதான் கண்டென்ட்டு. 2 புறா தொலைஞ்சிடுச்சு. எப்படி மிஸ் ஆகிருக்கும்ன்ற உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.